யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷத்துல இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அதே வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அநேக காரியங்களை யோவான் எழுதியிருக்கிறார். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்தித்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானவரை குறித்து ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவர் ஜீவ ஊற்றாய், அக்கினியாய், காற்றாய், இப்படி பல காரியமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார். இங்க யோவான் ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். நீங்க 5வது வசனத்தை வாசிக்கிறப்போ சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நிறைய வேளையில இயேசு மெய்யாகவே மெய்யாகவே என்று அழுத்தி சொல்லுகிற போது ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் மிக முக்கியமானது என்பதை காண்பிக்கிறது. இயேசு கிட்ட ஒரு மனிதன் வருகிறான், நிக்கோதேமு. அவனை குறித்து எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான். நீங்க 1வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் யூதருக்குள்ளே அதிகாரி என்று வாசிக்கிறோம். அவன் ஒரு அதிகாரி, சமூகத்துல அவன் ஒரு முக்கிய பொறுப்பிலே இருந்தான். நீங்க அடுத்து சொல்லுகிறது, அவன் ஒரு பரிசேயன். இன்னும் சொல்ல போனா பரிசேயன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சபையிலையும் அவன் பரிசேயன். அவன் வேதத்தை நன்றாக கற்றுத் தெரிந்தவன். இன்னும் கொஞ்சம் கீழே வாசித்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும். அவன் வசனத்தை தெரிகிறது மட்டும் இல்லை, பின்பற்றுவன் இல்லை மட்டும் இல்லை, வசனத்தை போதிக்கிறவன். வசனத்தை போதிக்கிறவன். உண்மையே சொல்ல போனா அவனுடைய வாழ்க்கையில அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். சமூகத்திலும் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், சபையிலும் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நியாய பிரமாணம் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி நம்ம மனதில் வைத்திருப்போம்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்னு சொல்லுவோம். ஆனா அவனுக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறது. நீங்க அடுத்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. யோவான் 3:2 வாசிங்க. ராத்திரி வேளையில இயேசுவை தேடி வருகிறான். இரவு வேளையில இயேசுவை தேடி வந்து, ரபி, இயேசு அவன் எப்படி அழைக்கிறான் பாருங்க, ரபி, போதகரே. அடுத்து அவன் சொல்லுகிறான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். பாருங்க, அவனும் ஒரு போதகர் தான். இந்த நிக்கோதேமு ஒரு நல்ல போதகன். இஸ்ரவேல்ல பல வருஷமா அவன் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறான்.
ஆனா அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீ பரலோகத்திலிருந்து வந்த போதகர். யோசிச்சு பாருங்க, திடீரென்னு அவனுக்கு இருந்த ஒரு வெளிப்பாடு, இந்த இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவர், தேவனிடத்திலிருந்து வந்தவர். இவர் ஏதோ உலகத்திலிருந்து வந்த போதகர் அல்ல. போதகன் ஆகிறதுக்குன்னு நிறைய முறைகள் இருக்கிறது. யூதர்கள் யாரையும் உடனே போதகராக்க மாட்டாங்க, பரிசேயன் ஆக்க மாட்டாங்க, தேவாலயத்து சங்கத்தின் பொறுப்புல யாரையும் சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. அவனுக்கு நிறைய தேர்வுகள் வச்சுதான் அவனை அந்த பொறுப்புல வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் தேவாலய சங்கத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கான்னாலே அவன் சம்திங் விசேஷமானவன். ஆனா அந்த நிக்கதேமு இயேசு கிட்ட அதை விட ஒரு பெரிய விசேஷத்தை பார்க்கிறான். இவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வாஞ்சை வரட்டும், ஆண்டவரே பரலோகத்தின் போதனை எனக்குள்ளே வெளிப்படுவதாக. அல்லேலூயா. நிக்கதேமு இயேசுவை பார்த்தப்போ அவனுக்கு புரிந்தது, இவருடைய போதனை பரலோகத்தில் இருந்து வந்த போதனை. அவன் எதனால அப்படி சொல்லுகிறான்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால். நல்லா கவனிங்க, இந்த நிக்கதேமு சொல்றப்ப இயேசுவை தேவன்னு சொல்லவே இல்லை. இயேசு அவன் எப்படி சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, நீர் போதகர், தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயப்பிரமாணம். தேவன் ஒருவரே, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதனால அவன் இயேசு உடனே தேவன்னு சொல்லல, தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அல்லேலூயா. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறத வாசிங்க. அவன் சொல்றான், தேவன் உம்மோடு கூட இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இயேசுனுடைய டீச்சிங், இயேசுனுடைய போதகம் ஜஸ்ட் ஒரு போதனை இல்லை, அந்த போதகங்களிலே அற்புதங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசு உங்க வாழ்க்கையில போதிக்க ஆரம்பிக்கிற போது உங்கள் வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார், உங்கள் இருதயங்களில் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்மிடத்தில் போதிக்க ஆரம்பிக்கிற போது அது காதுக்கு மட்டும் கேட்க இனிமையான போதகமாய் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில அது அற்புதங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதிப்பீராக, நீர் போதிக்கிற போதனை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு அற்புதம். நீங்க அது முந்தின பகுதியை வாசிச்சீங்கன்னு சொன்னா, கானா ஊர்ல குறைபட்ட இடத்துல சாதாரண தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. ருசி குறைந்த அவமானப்பட்ட இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அந்த வாழ்க்கையை இனிமையாய் மாற்றினார். இன்றைக்கு சாதாரண வாழ்க்கையை இயேசுவின் போதகம் அற்புதமா மாற்ற முடியும், இனிமையானதா மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிக்கதேமு ஒரு ஏக்கத்தோடு வருகிறான், இயேசுவினிடத்துல ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தான், இவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அல்லேலூயா. இவருடைய போதகம் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றும். இவர் கூட தேவன் இருக்கிறார். எல்லாம் கவனிங்க, இயேசுவினுடைய போதகம் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் ஜஸ்ட் கேட்டுட்டு போறதில்லை, இயேசுனுடைய போதகம் நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. அற்புதமாய் நம்ம வாழ்க்கை அற்புதமாய் மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் ரொம்ப எதிர்பார்ப்போடு வருகிறான். ராத்திரி வேளையில, யாரும் இல்லாத வேளையில பயந்து. ஏன்னா யூதர்கள் பார்த்தாங்கன்னா, மற்ற பரிசேயர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னா, மற்ற அதிகாரிகள் பார்த்தாங்கன்னு சொன்னா அவனுக்கு பிரச்சனை.
அவன் கூட்டத்தோட பகல்ல வரல, ராத்திரி வேளையில அவனுக்கு ஒன்று புரிந்தது. எல்லா யூதர்களும் இயேசுவை எதிர்க்கிறாங்க, பரிசேயர்கள் இயேசுவை எதிர்க்கிறாங்க, நியாயப்பிரமாணிகள் எல்லாம் இயேசுவுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிற போது இந்த மனிதன் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டு அந்த ராத்திரி வேளையில இயேசுவை தேடி வருகிறான். எனக்கு சம்திங் என்னுடைய வாழ்க்கையில இல்லாததை அவன் தேடி வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஒரு தேடலோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அவனுக்கு வசனம் நல்லா தெரியும், அவனுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனா அவனுக்கு ஒன்று தெரிந்தது, எங்கிட்ட பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிட்ட இருக்கிற சில காரியங்கள் எங்கிட்ட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறத வாசிங்க. இப்பதான் இயேசு அவனுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். நல்லா கவனிங்க, அவன் கேட்க வர்றது ஒரு பிரசங்கம், இயேசுனுடைய பிரசங்கம். இன்னைக்கு நம்ம ஆராதனையில நிறைய பேரு எதற்காக வந்திருக்கோம்? பிரசங்கம் கேட்க வந்திருக்கிறோம், பிரசங்கம் கேட்க வந்திருக்கிறோம். ஆனா இயேசு சொல்லுகிறா, நீ கேட்கிறதுனால உன் வாழ்க்கை மாறாது, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுடைய போதகம், அதனுடைய நோக்கம் அந்த போதகத்தை நீ கேட்கறது மட்டும் இல்லை, அது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம். இந்த நிக்கதேமுக்கு தெரியும், எத்தனையோ வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா இயேசு சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தின், அவனுக்கு ஆசை பரலோக, தேவன் பரலோகத்திலிருந்து வந்த ஒருத்தர் எப்படி பிரசங்கம் பண்ணுவார்? யோசிச்சு பாருங்க. நம்ம டெய்லி பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நாளைக்கு பரலோகத்திலிருந்து வருகிற ஒருவர் நமக்கு பிரசங்கம் பண்ண போறாருன்னா எல்லாரும் வந்து கூடிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே இயேசு அவனுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. பிரசங்கம் கேட்கறதுனால உன் வாழ்க்கை மாற போறது இல்லை, நீ மறுபடியும் பிறக்கணும். இது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிறைய பிரசங்கங்களை கேட்கறது மட்டும் இல்ல, ஆலயத்துக்கு வர்றது மட்டும் இல்ல. இதெல்லாம் முக்கியமானு கேட்டா முக்கியம்தான். வசனத்தை வாசிக்கிறது, ஆலயத்துக்கு போறது, காணிக்கை கொடுப்பது, இதெல்லாம் ஆராதனையின் ஒரு பகுதி தான். ஆனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த ரகசியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க பிறக்கணும். நீங்க இந்த பூமியிலே இருந்து கொண்டு, நான் இந்த பூமியிலே இருந்து கொண்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்பேன்னு சொன்னா அது முடியாத காரியம், முடியாத காரியம். அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே. யோசிச்சு பாருங்க, ஒரு தாயினுடைய வயிற்றுல பிள்ளை இருந்துட்டு, நான் என்னுடைய அம்மாவுடைய வயிற்றை விட்டு வெளியே வரவே மாட்டேன், ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு சொன்னா அது முடியாத காரியம், முடியாத காரியம். அந்த பிள்ளை வெளியே வந்தாதான் அந்த பிள்ளை வளர முடியும். அல்லேலூயா. உலகத்தை பார்க்க முடியும், உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அந்த பிள்ளை வளர்ந்து சில காரியங்களை செய்ய முடியும். இதே போலதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கேள்வியை கேட்கணும், எனக்குள்ள அந்த அனுபவம் இருக்கிறதா? நான் பிறந்திருக்கிறேனா? சில வேளையில பல வருஷமா நமக்கு கிறிஸ்தவங்களா இருக்கலாம், பல வருஷமா சபைக்கு வரலாம், ஆண்டவருக்குன்னு நீங்க நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருக்கிறதான்னு சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கவே மாட்டாய். அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, இது ஒரு அனுபவம், இது ஒரு மனிதனை பாருங்க. இப்போ சில காரியங்களை அவன் கேட்கிறேன், எப்படி பிறக்கிறது? நிக்கதேமுடைய அடுத்த கேள்வியை பாருங்க, யாராவது வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனிதன் முதிர் வயதா இருக்கையில், பாருங்க அவன் ரொம்ப வயதான ஒரு மனிதன், இயேசு சொல்றாரு நீ மறுபடியும் பிறக்கணும். அவன் ரொம்ப வயதான மனிதன், இயேசுக்கு ஒரு 30 வயசு 31 32 வயசு இருக்கலாம் அவனை சந்திக்கிற அந்த காலகட்டத்தில். அவன் கேட்கிறான், ஒரு மனுஷன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? எனக்கு வயசு ரொம்ப ஆயிருச்சு, முதிர் வயதா இருக்கையில். அவனுக்கு தெரிஞ்ச பிறப்பெல்லாம் ஒரு தாயினுடைய வயிற்றில். அவன் கேட்கிறான், முதிர் வயதா இருக்கையில் அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். எப்படி அது சாத்தியம்? அம்மாவுடைய வயிற்றில் மறுபடியும் போய் மறுபடியும் பிறக்க முடியுமோ? அதான் அவன் கேட்கிறான். மறுபடி பிறக்கிறதுன்னா என்ன அவனுக்கு தெரியல, அதுவரை அவன் கேள்விப்பட்டதே இல்லை. மறுபடியும் பிறக்கிறது எப்படி? நீங்க யோவான் 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை யாராவது வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, நல்லா கவனிங்க, இயேசுவை நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கவனிங்க, விசுவாசம், ஏற்றுக்கொள்ளுதல். எல்லாரையும் தேடிதான் ஆண்டவர் வர்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம பர்த்டே தெரியும், நம்ம அம்மா தெரியும், அப்பா தெரியும், எங்க பிறந்தோம் எல்லாம் பாஸ்போர்ட்டில் போட்டுதான் இன்னைக்கு நம்ம கையில பாஸ்போர்ட் இருக்குது. ஆனா தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவம் உண்டு. ஏன் வேதம் இதை பிறப்பு என்று சொல்லுகிறதுன்னு சொன்னா, அவன் ஒரு புதிய மனிதனாய் மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனா மாறுறான். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, மறு ஜென்மம் முழுக்கு. ஒரு மனுஷன் முழுகி ஸ்தானம் எடுத்துட்டு கரையேறப்ப வேதம் அதற்கு கொடுக்கிற பேர் என்னன்னா மறு ஜென்மம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு புதிய மனிதனா பிறக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கிறதும் சபைக்கு போறதும் காணிக்க கொடுக்கிறதும் மட்டுமல்ல. அது அனுபவம், அதெல்லாம் நம்ம செய்யணும், அதெல்லாம் ஒழுங்குகள், டிசிப்ளின், ஆண்டவர் வச்சிருக்கிற காரியங்கள். அதற்கு அப்பாற்பட்டு தேவன் கொடுக்கிற அனுபவங்கள் உண்டு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க.
இயேசுனுடைய பிரசங்கத்தை கேளுங்க. அவர் சொல்லுகிறார், தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவம் உண்டு. உடனே அவன் கேட்கிறான், வாசிங்க 5வது வசனம். நம்ம வாசிச்ச பகுதியில மறுபடியும் பிறக்கிறத அவன் அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஆவியினால பிறக்கிறது. அதை கொஞ்சம் கூட வாசிப்போம். வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. 7-8 வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். நீங்க மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னதை குறித்து நீங்க அதிசயப்பட வேண்டாம். வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் காற்றை போல தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு காற்று மாதிரி. ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் எப்படி பிறக்கிறானோ அதே போல வேதம் சொல்லுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. தனக்கு இஷ்டமான இடம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அதன் சத்தத்தை கேட்கிறாய், அது இன்ன இடத்தில் வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆவியானவருடைய கிரியை. இப்போ காற்றை பார்த்து நம்ம வடக்க வீசும், தெற்க வீசும். காற்றை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் காற்று இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு காற்று இல்லைன்னா அவனால வாழ முடியாது. ஆனா காற்று யாரும் பார்க்கறது இல்லை. காற்று எங்க வீசுகிறது, எங்க போகிறது யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி சபையில வருகிறார்? தனக்கு இஷ்டமானவர்களிடத்தில் அவர் வருகிறார். இஷ்டமானவர்கள் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எப்ப வருவார், யாரை அபிஷேகம் பண்ணுவார் யாருக்கும் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் தனக்கு இஷ்டமானவர்கள் மேல் வீசுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். நமக்கு அந்த காற்று எங்க வீசுகிறது, எங்க போகிறது கண்ணுக்கு தெரியறது இல்லை. நம்ம எப்போதுமே நம்ம அறிவு எப்போதும் நம்ம எதை விரும்புறோம் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு புலப்படுற மாதிரி ஏதாவது பார்க்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் வர்றப்போ அவர் என்ன செய்கிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதனை அவர் எப்படி மாற்ற முடியும்னு யாருக்கும் தெரியாது. இப்ப பாருங்க, ஒரு காற்று அடிக்கிறது, அது கடல்ல அடிச்சிருந்தா அதை ஒரு பெரிய அலையாய் மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதே இது காற்றுல அடிச்சிருச்சுன்னா பெரிய மரங்களை சாய்க்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? காற்றினுடைய தன்மை அதுதான். அது எங்க வீசுகிறதோ அங்க சில மாற்றங்களை செய்யும். அதே மாதிரிதான் ஆவியானவர் நமக்குள்ள வீச ஆரம்பித்தார் என்றால் நம்ம வாழ்க்கையில சிலவற்றை அவர் முறித்து சிலவற்றை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமானவர்களை சமுத்திரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, ஆனா நமக்கு தெரியும் இந்த ஆவியானவர் என்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனுடைய சத்தம் கேட்கும்.
காற்று வீசுற சத்தம் கேட்கும். இதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிறக்க வைக்கிற போது எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது நமக்கு தெரியும். என்னுடைய சுபாவத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, என்னுடைய பேச்சில் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, என்னுடைய சிந்தையில் ஏதோ மாற்றம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். என் கண்ணினால் அவரை பார்க்க முடியலதான், ஆனா சம்திங் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த அனுபவத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆவியானவர் உங்களை சந்திப்பதற்கு, ஆவியானவரில் நீங்கள் பிறப்பதற்கு நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். பிரசங்கம் கேட்கறது மட்டும் இல்லை, சபைக்கு வர்றது மட்டும் இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவன் சில மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில தர விரும்புகிறார்? நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது, நான் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் பிரசங்கம் கேட்பேன், ஆராதிப்பேன், பத்திரமா நான் போயிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவியானவரை நான் தொடணும்னு விரும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர்னால நான் மாற்றப்படணும்னு விரும்புங்க. ஏன் ஆண்டவர் பிறப்புன்னு சொல்றாருன்னா, அவன் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறான். எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றுல தாயினுடைய வயிற்றுல ஒரு மனுஷன் பிறந்தா தாயினுடைய தகப்பனுடைய சாயலா இருக்கிறானோ, அதே போல ஒரு மனிதன் தேவனாலே பிறக்கிற போது தேவனுடைய சாயலாய் அவன் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தொட விரும்புகிறார். தேவ ஆவியானவர் நம்மளை தொட விரும்புகிறார். ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவரை விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற போது தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவத்தை செய்கிறார். அந்த அனுபவம் வரப்போ நமக்கே தெரியும், சம்திங் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். நான் பழைய மனுஷன் கிடையாது, பழைய சுபாவம் எனக்குள்ள இல்லை, ஆவியிலே பிறந்தவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியினால பிறந்தாச்சுன்னா ஒரு மனிதன் ஆவியானவருடைய கிரியை அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவன் மாறுறான். ஆவியானவரை போல ஆவியானவருடைய சிந்தை, ஆவியானவருடைய கிருபை அவனுக்குள்ள நிரம்பி காணப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரால பிறக்கப்படுகிற ஒரு அனுபவம் வேணும், தேவனால பிறக்கப்படுற அனுபவம் வேணும். நம்ம கேட்க கூடாது, இது எப்படி பாஸ்டர், இது எப்படி நடக்குதுன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஆண்டவரை விசுவாசிக்கிற போது உங்க இருதயங்களில் சில மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் உணருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில புதிய காரியங்களை ஆண்டவரே செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். அது ஒரு அனுபவம். ஆவியானவர் உங்களை நடத்துறதை நீங்க உணருவீங்க. ஆவியானவர் உங்கள் குற்றங்களை உணர்த்துறதை உணருவீங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துவதை உணர்வீங்க. உங்க இருதயங்கள்ல ஆவியானவர் பேசுறதை நீங்க உணர்வீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, உலக மனிதர்கள் நம்மை நடத்த முடியும், நம்ம மாம்சம் நம்மளை நடத்த முடியும், நம்ம மனசாட்சி நம்மளை நடத்த முடியும். அதற்கும் அப்பாற்பட்டு பரலோக ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருந்து நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. அந்த முதல் சந்திப்பை தான் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் பிறத்தல். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். நீங்க மறுபடியும் பிறக்காம அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால நீங்க பிறந்தீங்கன்னா தான் நீங்க சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியும், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்.
இல்லைன்னா நம்ம சொல்லலாம், நான் சபைக்கு போறேன், சர்ச் கோயஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சபைக்கு போறேன், ஆனா பரலோகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இல்லை, இயேசு அதை ரொம்ப அழுத்தி சொல்றாரு நிக்கதோமுக்கிட்ட. அவன் ஒரு பரிசேயன், அவனுக்கு பைபிள் நல்லா தெரியும். பைபிள் நல்லா தெரியறது இல்லை, அவன் பைபிளை சரியாக பின்பற்றுவனும் கூட. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. நீ மறுபடியும் பிறந்துட்டேன்னா பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நீ பார்க்க ஆரம்பிப்பாய். அல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆவியானவர் பரலோகத்தின் மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில காண்பிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா! அந்த பரலோக நேசம் உன்னுடைய இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும். அந்த பரலோக நேசத்தால் தேவன் உன்னுடைய இருதயத்தை நிரப்புவார். அல்லேலூயா! ரெண்டு பிறப்பு இருக்குது பாருங்க. ஆவியினாலையும் ஜலத்தினாலையும் பிறக்கணும். ஜலத்தினால பிறக்கிறது நம்ம மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும். அதையும் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். தெய்வ பிள்ளைங்க அதற்காக வாஞ்சிக்கணும். பரலோகத்தால் பிறந்தவர்களா நீங்க வாழணும். அல்லேலூயா! 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 நீங்க அந்த பகுதியை வாசிங்க. இவைகள் எப்படி ஆகும்? 9வது வசனத்தை யாராவது வாசிங்க. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? லூக்கா 1வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே. மரியாள் கிட்ட தூதன் சொல்றாரு, ஆண்டவர் உங்கூட இருக்கிறார், கிருபை பெற்றவளே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாய். அவர் சாதாரணமானவர் அல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆளுவார் அப்படின்னு சொன்ன உடனே அவ கேட்கிற, இது எப்படி ஆகும்? எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆகல, புருஷனே அறியனே அப்படின்னு சொன்னா அவளுக்கு புருஷன் வரப்போகிற புருஷன் யோசிப்புன்னு தெரியும், ஆனா கல்யாணம் ஆகல. நீங்க அடுத்த அந்த பகுதியை வாசிங்க, 35 வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார். அல்லேலூயா! அல்லேலூயா! பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். நல்லா கவனிங்க. நம்ம நிறைய வேளையில இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எல்லாருக்கும் கிடைக்கிறப்போ சாதாரணமா நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன அவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே வந்து தங்குகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண சரீரம், இது ஒரு சாதாரண மண்ணான ஒரு சரீரம். நம்மளே யோசிச்சு பார்த்தா இந்த சரீரம் எவ்வளவு பாவம் செய்திருக்கும். கைகளினால, கால்களினால, கண்களினால, வார்த்தையினால. ஆனா இந்த மண்ணான சரீரத்துல நீங்க ஆண்டவர் இறங்கி வரப்ப எல்லாம் பழைய ஏற்பாடுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எங்கெல்லாம் இறங்கி வந்தாரோ அப்படியே அந்த மலையெல்லாம் அக்னியால நிறைஞ்சிருக்கும். அப்படி அக்னி நிறைஞ்சிருக்கும். சங்கீதக்கார இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறாங்க, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அல்லேலூயா! யோசிச்சு பாருங்க. அவர் வர்றப்போ பர்வதங்கள், பெரிய மலையெல்லாம் மெழுகு மாதிரி உருகுமா.
அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் குறைஞ்சவர் இல்லை. நம்ம நிறைய வேளையில் நினைக்கிறோம் பிதாவுக்கு கொஞ்சம் குறைஞ்சவர் இயேசு, இயேசு கொஞ்சம் குறைஞ்சவர் பரிசுத்தம். இல்லை, அவங்க சரி சமமானவங்க. பிதாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ அதே வல்லமை இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் இருக்கிறது. இயேசுவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் தான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனாலதான் லூக்கா 11வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 11வது அதிகாரம் 10, 11, 12, 13 வசனங்களை வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். பாருங்க, கேளுங்க, கேட்டும் கிடைக்கலையா தேடுங்க, தேடியும் கிடைக்கலையா கண்டடையுங்க. இந்தியாவில் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனிதர் டிஜிஎஸ் தினகரன். இன்னைக்கு அவர் இறந்து, நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்த நாட்கள் அவர் இறந்து போனார். இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் எழும்பலை. அல்லேலூயா. அவர் மாதிரி ஒரு தெய்வ மனுஷன் இன்னைக்கும் எழும்பலை. இந்தியாவில் அப்படி ஒரு கேப் இருக்கு. அந்த தெய்வ மனிதன் 7 வருஷம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணாராம். பரிசுத்த ஆவியின் வரத்திற்காக 7 வருஷம் உபவாசமும் ஜெபமும். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள், தேடுங்க, தட்டுங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம நிறைய காரியத்துக்காக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆவியானவரால பிறந்துட்டான்னா அவன் ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. அவன் இந்த உலகத்துக்குரியவனா இருக்க மாட்டான். அவன் பரலோக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் அவனுக்கு காட்டி கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களுக்கு நேரம் அவனை ஆண்டவர் நடத்தி செல்லுவார். நம்ம நிறைய வேளையில நினைக்கிறோம், ஐயோ இந்த பைபிள் எல்லாம் நடக்க முடியுமான்னு நம்ம நிறைய பேர் கேட்போம். இந்த பைபிள் எல்லாம் வாசிக்கிறவன் நிறைய பேர் இந்த பைபிள் மாதிரி எல்லாம் நடக்க முடியுமா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற போது சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜெயம் எதுல இருக்குன்னா இந்த ஆவியானவரோடு கூட வாழ்வதில் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எழும்பி நிற்போம். தெய்வ சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே, ஆண்டவரே என்னையும் உம்மாலை பிறந்த ஒரு மனிதனா மாத்துங்க ஆண்டவரே. என்னையும் உம்மாலை பிறந்த ஒரு தெய்வ மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே. ஆமே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை
ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதை தாரும் தேவா தேவை தேவா அதை தாரும் தேவா ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதை தாரும் தேவா தேவை தேவா அதை தாரும் தேவா ஒழுங்கிடும் வல்லமை எல்லாரும் கேளுங்க உங்களை கொடுங்காண்டவரே கேளுங்க ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒழுங்கிடும் வல்லமை உதாரணாகுரு அக்கினியின் வல்லமை ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியாய் 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 இறங்கு அக்கினியாய் அக்கினியாய் ஒவ்வொரு மேலே இறங்கு ஆண்டவரே அடையாளங்களோடு அற்புதங்களோடு ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக ஒவ்வொருவர் 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 மேலும் சர்வ அக்கினி இறங்குவதாக ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஒவ்வொருவரை நிரப்புங்க ஒவ்வொருவரை நிரப்புங்க ஒவ்வொருவரை நிரப்புங்க ஒவ்வொருவரை நிரப்புங்க ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஓ ரிகரமா ரக்கடமா ஓ ரிகரமா ரக்கடமா ஓ ரிமா ரக்கடமா ஒவ்வொருவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே நிரப்புவீராக நிரப்ப ஆண்டவரே ஆவியினால் பிறக்கிற ஒரு அனுபவம்
ஆவியானவரால் பிறக்கிற ஒரு அனுபவம், தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவம் காற்று வீசுவதாக, காற்று வீசுவதாக, ஒவ்வொருவர் மேலும் பரலோக காற்று வீசுவதாக, ஒவ்வொருவர் மேலும் பரலோக காற்று வீசுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீபா கந்தரோபா ரக்கரோபா ரீபா ரைஸ்தரோபா ரீபா ரக்கடோரோ. அமே ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவனை நிரப்புங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால், ஆண்டவரே எமது பிள்ளைகளை நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவர். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் வெளிப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. பரலோக தரிசனங்கள் உண்டாகட்டும். ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவருடைய கரம் வல்லமையாய் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. ஆண்டவர் அப்படி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all.